ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் ஆந்திரா மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கடாய் வச்சு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் தாளித்து, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு தட்டி சேர்த்து எல்லாம் இது வதங்கி வந்த உடனே ஒரு 4 தக்காளி, 2 வெங்காயம், அதுலேயும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா குழம்புமே கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் இது நல்லா வதங்கி வந்த உடனே இதில் கொஞ்சம் மஞ்சள்தூளும் சேர்த்துக்குங்க. மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா எல்லாமே நல்லா வதங்கி வந்த உடனே நான் புளி கரைச்சி அதில் தனியாக இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி தட்டி சேர்க்குறத விட இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்க்கும்போது நீங்கள் சாப்பிடும்போது மீன் குழம்புக்கு நல்லா வாசம் கொடுக்கும். அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ நான் சேர்த்து புளி கரைச்சி தனியாக வச்சுருக்கேன். இந்த மீன் கெண்டை மீன் நாங்கள் எப்போவுமே ஒன்றா கூட்டி தான் தாளிப்போம். ஆனால் இப்போ நான் கூட்டி தாளிக்கல. இது உடனே இந்த மீன் போட்டு ஒன்றாவே சேர்த்து கொதிக்கும். எவ்வளோ நேரம் கொதிச்சாலுமே ஒன்றுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 1/2 hour 3/4 hour கொதிச்சா கூட மீன் உடையாது. அப்புறம் மீன் நல்லா சேர்த்து, இது ஆந்திராலேருந்து எடுத்துகிட்டு வந்த மீன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மீன், பெரிய மீன். அப்புறம் மீன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி மொத்தமாக இது அப்படியே கூட்டிட்டு அப்புறம் ஒரு மாங்காய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். மீன் பாதி வந்த உடனே அந்த மாங்காவையும் சேர்த்துக்கணும். மாங்காவும் மீனும் ஒன்றா சேர்ந்து கரெக்டாக வரும். அந்த மீன் அந்த பக்குவத்தில் போடும்போது ரெண்டுமே கரெக்டாக ஒன்றா சேர்ந்து வெந்து வந்துடும். அப்புறம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்குது. அப்புறம் காரசாரமான ஆந்திரா மீன் குழம்பு ரெடி. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.